நல்ல செய்தி, நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்கூல் பிள்ளைங்கலாம் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போடுறது, இந்த கானா பாட்டுக்கு வந்து சைகைலாம் ஒரு மாதிரியா காட்டுறது. ஏன்னா 10வது படிக்கிற பிள்ளைக்கு வயசுன்னா ஒரு 15 வயசு இருக்கும். இல்லை 12வது மாதிரி படிக்கிற பிள்ளைங்க எத்தனை வயசு, 18 வயசு உள்ளது. அதுங்க பார்த்திங்கன்னா பெரிய ஆள் மாதிரி பண்ணுதுங்க. அது மாதிரி பண்ணால் கூட ஒரு நல்லதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் அசிங்கம் பண்ணும்போது வந்து அதை பார்த்து எல்லோரும் கெட்டு போகிற மாதிரியே இதாகுது. அதெல்லாம் ட்ரெண்டிங்காக வேறு ஆகுதுனால நிறைய இடத்துல புகார் ஆச்சு. நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் அந்த மாதிரி இதாகிடக்கூடாதுங்காக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. நல்ல விஷயம். அது வந்து வரவேற்க வேண்டியது. என்னங்கன்னா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட எந்த பிள்ளைங்க ரீல்ஸ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, எந்த சமூக வலைத்தளமாக தான் சரி தான், அதில் போட்டான்னா 2 வருஷம் அதே ஸ்கூலில் திரும்ப படிக்கணும். இல்லை அதுக்கு இல்லை சம்மதம் இல்லை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு 6 மாதம் உள்ள ஜெயிலில் இருக்கணும். அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இது வந்து வரவேற்கத்தக்கது. இதே மாதிரி வந்து நிறையா சட்டங்கள் வரணும். நீதிபதி வந்து தானாக முன் வந்து இந்த மாதிரி சீர்கேடான விஷயத்தை வந்து சீர்படுத்தணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இது மக்களுக்கு வரவேற்க வேண்டிய திட்டங்கள் வரணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் நம்ம நண்பர்கள்லாம் கீழே பதிவு பண்ணுங்கள். என்னோட ட்ரீம் எல்லாம் நெஞ்சினதினுக்கு யாமுக ஞாபகம் இருக்குதா உனக்கு? கதைய போட்டவனாவும் இடத்துல கிளைமாக்ஸ் வச்சுட்டியே ஏன் படுத்துல? கதைய போட்டவனாவும் இடத்துல கிளைமாக்ஸ் வச்சுட்டியே ஏன் படுத்துல? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் 2.0. அரசியல், சினிமா, நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.